இவ எனக்கும் கனகவள்ளிக்கும் பிறந்த பொண்ணுப்பா. இவ உன்னோட தங்கை. அம்மாடி, இவ உன்னோட அண்ணன் ரகுராம். நீ கேட்டியப்பா, 20 வருஷமா நான் ஏன் சொல்லலைன்னு. அதுக்கு காரணம் இருக்கு. ஊருக்குள்ள மரியாதையா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறது தெரிஞ்சா யாரால தாங்கிக்க முடியும்? முக்கியமா உங்க அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் அப்பா 20 வருஷமா இவளை ரகசியமா தனியா வாழ வச்சேன். இப்ப என் உடம்புக்கு முடியல. அடிக்கடி நெஞ்சு வலி எல்லாம் வருது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஏய் அப்பா, இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ரகுராம், நீ என் மேல எவ்வளவு மரியாதையும் பாசமும் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை ஒண்ணு இருக்கு. நீ இவளை பார்த்துக்கணும். தப்பு பண்ணது எல்லாமே ஏன் புருஷன், அது வெளியே தெரியக்கூடாதுன்னு அவருக்கு என் புள்ள செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என் புள்ள எல்லா தப்பையும் தான் பண்ணினதா ஏத்துக்கிட்டு இங்க உங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு கூனி குறுகி நிக்கிறான். இவன் என்னோட பத்திரமாத்து தங்கம். இவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் எப்படிங்க விட முடியும்? நான் சொல்ல வந்தது இது மட்டும் கிடையாது. டிரைவர் காளிமுத்து என்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுமா? நான் ஒருத்தரை விரும்புறேன். அண்ணா, நான் சொன்ன பையனை பத்தி நீங்க விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து எதுவும் சொல்லல? உன்கிட்ட சொல்ற அளவுக்கு அவன் நல்ல பையன் இல்ல. அவன் உன்னை சந்தோஷமா வச்சுக்க மாட்டான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகும். நீ கஷ்டப்படுவ. நீ பிறந்ததுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, தனிமையில இருந்திருக்க. அதனால உனக்கு நல்ல உறவுகளோட ஒரு நல்ல மாப்பிள்ளையா அமையணும். அப்பதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். அவரை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அவரை பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. இல்லம்மா, நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டேன். அவர் நல்லவர் இல்லம்மா. உனக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டாரு. நான் சொல்றத கேளு. நான் உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பாக்குறதுக்கு முடிவெடுத்திருக்கேன். என்னோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க நீங்க யாரு? நீங்க என் அப்பாவா இல்ல என் அம்மாவா? திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவர் தான் உன் அண்ணன்னு அப்பா சொல்றாரு. அதுக்காக நீங்க என் அண்ணன் ஆயிடுவீங்களா? அண்ணன் இல்லாம வேற யாரு? அண்ணனும் அப்பா மாதிரி தான். என் வாழ்க்கைய நானே முடிவெடுத்துக்க போறேன். இந்த வாழ்க்கையில முழு சம்மதம், எனக்கான அங்கீகாரம், மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் நான் என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போறேன்.
என் புருஷன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தன்னோட சொந்த தங்கச்சியா நினைச்சு பாதுகாத்து வச்சிருக்கான். அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ரகுராம் தனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிற விஷயத்தையே என்கிட்டயே மறைச்சிட்டான். இல்ல இல்ல, அவன் என்கிட்ட இருந்த மறைக்கல. அவங்க அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் என்கிட்ட இருந்த மறைக்க வச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவன் அப்பாவுக்கு அவன் விசுவாசம் உள்ள பிள்ளையா இருந்திருக்கான். தான் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச சிவரஞ்சனியோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு காளிமுத்து சொன்னப்ப அதை கேட்ட எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் ஏமாந்துட்டேன், மோசம் போயிட்டேன். எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. கடைசியா நான் உங்களோட இருந்த இந்த வீட்டை, உங்க படத்தை பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க முன்னாடி நின்னு மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச எனக்கு அண்ணன் முன்னாடி நின்னு மன்னிப்பு கேட்க முடியலப்பா. எனக்கு அவ்வளோ நல்லது செஞ்சோம், எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் பேச்ச கேட்காம அலட்சியப்படுத்திட்டு போயிட்டேன். அவர் நிச்சயம் என்ன மன்னிக்க மாட்டாரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏய்! என்ன காரியம் பண்ற நீ? ஆ? என்ன மன்னிச்சிருன. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருன. என்ன பண்ற நீ? ஆ? புள்ளத்தாச்சியா இருக்க, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த?